10 ஆண்டுகளுக்கு மேலாக சரிவர சாலை வசதி இல்லாததால் ஆர்விஎல் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் தமிழ்நாடு முதலமைச்சரை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி பிளெக்ஸ் போர்டு வைத்து நூதன முறையில் கோரிக்கை வலியுறுத்தல். திருவாரூர் விலப்பல் பகுதியில் தண்டலை ஊராட்சியில் உள்ள ஆர்விஎல் நகர், பொதிகை நகர், அறிஞர் அண்ணா நகர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், அரசு மருந்து கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள், இருசக்கர வாகனங்கள், நடந்து செல்லும் முதியவர்கள் என மழை காலங்களில் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஊராட்சி அலுவலகம் என மனு அளித்தும் 10 ஆண்டுகளாக நடவடிக்கை மேற்கொள்ளாததால் ஆர்விஎல் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் சாலை வழியாக பேரணியாக வருகை தந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சாலை வசதி செய்து தர கோரிக்கைகளை கோஷமிட்டு வலியுறுத்தினர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என நூதன முறையில் கோரிக்கையை நிறைவேற்றி தர வலியுறுத்தி விளமல் சாலை பகுதியில் பிளெக்ஸ் போர்டு வைத்தனர். இதில் ஆர்விஎல் நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் செயலாளர் கணேசன், பொருளாளர் சேகர் உட்பட நகரில் குடியிருப்போர் கலந்து கொண்டனர். ஸ்கூல் ஒன்று இருக்குது, அப்புறம் வேலுடையா ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி இதில் படிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே இதில் தான் போயிட்டு இந்த மழை டயத்துலலாம் வலிக்கிட்டு விழுற சூழலாம் இருக்குது. வேன்லாம் மாட்டி ஜேசிபி வச்சு எடுத்து விட்ட சூழலாம் இங்கே இருக்குது சார். பைக்கில் வரவங்களாம் கீழே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்கலாம் போக முடியலை. 3 மாதமாக இந்த தண்ணி கிடைக்கு இங்கேயே. இதில் 10 வருஷமாக இந்த ரோடு போடவே இல்லை. அது மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வர்றவங்களும் சிரமப்படுறாங்க. ஆமாம், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பிள்ளைங்க பதிவு பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வழி கிடையாது. இந்த பகுதிக்கு வர்ற வழியில் டாஸ்மார்க் லாரியெல்லாம் நிறுத்திடுறாங்க. ஒரு நாளைக்கு ஆமாம் பேசுகிறா போங்க. வாங்க வாங்க வாங்க. நடந்ததுதாங்க சொல்கிறோம். நம்ம ஸ்கூல் பசங்களுடைய பஸ்ஸு மட்டும் ஒரு 25-30 பஸ்ஸு போயிட்டு வராங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்கூல் பஸ் மட்டும் டெய்லி போயிட்டு வருது. டெய்லி இப்படி ஆபத்தான பயணத்தில் தான் போயிட்டு வராங்க. ஆம்புலன்ஸ் வர மாட்டாங்க. அதை விட இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு இது பிரதான சாலையே திருவாரூர் மாவட்டத்துக்கு உள்ள அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இங்கே தான் இருக்குது. அதுக்கு பிரதான சாலையே இதுதான். ஆனால் இதை கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இதை ஒரு பராமரிப்பு கூட செய்ய மாட்டாங்க அந்த சாலையை. கிட்டத்தட்ட குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தான விதத்தில் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களுமே அப்படி தான் டெய்லி இதை எப்போ எங்கே விடுவோம். கிட்டத்தட்ட இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வர்ற பசங்க, பெண் பிள்ளைகள் எல்லாருமே, நானே ஒரு 10 பேரை தூக்கி விட்டுருக்கேன். ஒரு நாள் இந்த ஆஃபீஸில் தான் கொண்டு போய் அவங்க சேரும் சகதியமாக போய் அவங்க வாஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை கவர்மெண்ட் தான் இதை நிறைய இந்த கலெக்டரேட் வரைக்கும் நிறைய நாங்கள் 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இந்த ஆர்விஎல் நகர் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும். ஸோ அதை சீக்கிரமாக இதை பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் நகருக்கு அருகாமையில் இருந்துள்ள தண்டலை ஊராட்சி ஆர்விஎல் நகரப்பகுதி செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளது. இந்த சாலையை பயன்படுத்தி தான் வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் மருந்து கிடங்குக்கு செல்ல வேண்டும். இங்கே குடியிருப்பவர்கள் குழந்தைகள், பள்ளி செல்பவர்கள் மற்றும் அரசு அலுவலகம் செல்பவர்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட பேரூராட்சி தலைவர் அனைவரும் கடிதம் எழுதி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இது சம்பந்தமாக நூதன முறையில் டிஜிட்டல் போர்டு வச்சிருக்கோம். இதை பான்மிகு முதல்வர் தங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இதன் மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் சாலையை சீரமைத்து கொடுக்கும்படி மாண்புமிகு முதல்வர் கேட்டு. பாலசுப்ரமணியன் தலைவர், ஆர்விஎல் நகர்.